நெல்லையில் 5 கோடி ரூபாய் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா பொருட்கள் எரியூட்டப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். கதிரவன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷன். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பொத்தேடி கிராமத்தில் உள்ள பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இன்று சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 953 கிலோ கஞ்சா தீயிலிட்டு அளிக்கப்பட்டது. மதுரை மாநகரத்தில் செல்லூர், தெப்பக்குளம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட 218 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 953 கிலோ கஞ்சா மூட்டைகள் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கஞ்சா பொட்டலங்கள் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு நிறுவனத்தில் உள்ள எரியூட்டி இயந்திரங்கள் மூலம் தீயிட்டு எரித்து அளிக்கப்பட்டது. இந்த கஞ்சாவின் மதிப்பு சுமார் 5 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் தலைமையில் மதுரை மாநகரம் காவல்துறை ஆணையாளர் அனிதா, மாநகர காவல் உதவி ஆணையாளர் சக்திவேல் மற்றும் தடய அறிவியல் துறை வித்யாராணி ஆகியோர் முன்னிலையில் கஞ்சா அளிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.